ஆக்டர் ரவிமோகனும் சிங்கர் கெனிசாவும் ஒன்னா சேர்ந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷோட மகள் திருமணத்துக்கு ஒன்னா சேர்ந்து வந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த நிலையில ஆக்டர் ரவிமோகனும் கெனிசாவும் ஒன்னா சேர்ந்து இந்த வெட்டிங்க்கு வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியும் எல்லாத்துக்கும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்த ஆர்த்தியும் பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மேல வீண் பழிகள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே சுமத்தினாலுமே என்னோட பசங்களுக்காக நான் ரொம்பவே அமைதியா இருக்கேன். இப்ப என்னோட பசங்களோட எதிர்காலத்துக்காக நான் பேசுறேன். ரவியும் நானும் சேர்ந்து கட்டின வீட்டுல இருந்து என்ன வெளியே போக சொல்லி பேங்க்ல இருந்து அழுத்தம் கொடுத்து என்ன வெளியே போக சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஆனா என்ன பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. 18 வருஷமா காதலிச்சு நான் நம்பி கல்யாணம் பண்ண ஒருத்தர் இப்ப யாரோ ஒருத்தருக்காக இப்போ எங்களை விட்டோம் அவரோட கடமைகளை விட்டும் போயிட்டாரு. பசங்க அப்பா இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னோட போன் கால் மெசேஜ் எல்லாமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நேர்ல சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கல. மேலும் அப்பாங்கிறது பேர் இல்ல, அது பெரிய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆர்த்தி பேசியிருந்தாங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ்ல இருந்து பலருமே ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி ரவிமோகனையும் கெனிசாவும் திட்டி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவா ஆக்டர் ராதிகா குஷ்புவுமே இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப கெனிசா அவர்கள் ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு சில போஸ்ட்களை அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆதரவா இருக்கிற பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணும், அப்படி இல்லைன்னா தனியா இருக்கணும் அப்படின்னு இந்த 2 ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி அவங்களோட கணவர் ரவிக்கு சப்போர்ட்டா இல்ல அப்படின்னு மறைமுகமா பேசியிருக்காங்க கெனிசா. மேலும் ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறவங்க கூட ஆண்கள் எப்பவுமே அட்ராக்ட் ஆக இருக்க மாட்டாங்க. அவங்களோட மனசு ஒரு அமைதியை தரக்கூடிய பெண் பக்கம் தான் சாயும். அதாவது ஆர்த்தி ஒரு மனநிலை குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி கெனிசா மறைமுகமா தாக்கி பேசியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, யார் விளக்கம் கொடுப்பாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.